அழகிய அழகுல பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை எதுக்கு இந்த மாரி ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க? ஒரு வேள ரேவதிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா? அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ரேவதி வீட்டாண்டயே நம்ம போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் ரேவதியோட வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரேவதி வெளிய உக்காந்து இருக்கிறத பார்த்த பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏன் ரேவதி வெளிய எதுக்கு உக்காந்து இருக்க? என்ன பிரச்சனை சொல்லுன்னு?" சொல்லி கேட்குறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, "எதுவும் பிரச்சனை இல்லண்ணே" அப்படின்னு சொல்லி அழுறாங்க. "யார்கிட்ட பேசினிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கதவ ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வராங்க. எனக்கு தெரியும் இவர் தான் வெளிய உட்கார வச்சிருப்பாருன்னு சொல்லி. புருஷன் பேச்ச கேட்கலன்னா, இப்படிதான் வெளிய உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. அப்ப பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசியிருக்கலாம். இல்ல பேசி தீர்த்துருக்கணும். எதுக்கு இப்படி வெளிய உட்கார வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொன்னம்போது பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, என் பேச்ச கேட்கலன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்னும்போது, "வா ரேவதி நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் ரேவதிய கூட்டின்னு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்க தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, கோவமா உள்ள போயிட்டு இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாரு. அப்ப தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "ஏன்டா? எதுக்குடா இந்த மாரி பண்ற?" அப்படின்றாங்க. பாக்கியராஜ் வந்து அவன் தங்கச்சிய கூட்டின்னு போயிட்டான் அப்படின்றாங்க. அப்ப தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "நான் தான் சொன்னேன்ல வேணாடா, பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் ஏதாச்சும் தப்பா நெனைப்பாங்க. வேணாடான்னு சொன்னேன். என் பேச்சையும் கேட்காத, நீ ரேவதிய வெளிய விட்டு லாக் பண்ணல. இப்ப அவன் போய் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லுவான். இவ்ளோ நாள் இருந்த மரியாதை வந்து இதுக்கு மேல அந்த வீட்ல உனக்கு கிடைக்குமா? எல்லாரும் உன்ன பார்த்தா ஒரு மாதிரியா எல்லாம் பார்ப்பாங்க. எதுக்குடா இந்த மாரி நீ பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா கேட்குறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.